நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசியிருப்பேன். அப்புறம் அவன் தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான், மச்சான் அது வேணாம்டா, சின்ன பசங்களாம் உன் வீடியோ பார்க்குறாங்க. என் அக்கா பையன் நீ சொன்னதெல்லாம் திரும்பி அப்படியே சொல்கிறான். யார் சொன்னான்னு கேட்டால் கலாட்டா குருங்கிறான்டா, அது வேணாம். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் உங்கள் சேனலுக்கு தான் ப்ரோ. ஐயோ சாரிம்மா, நான் நான் சத்தியமாக எடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு பொண்ணு அழ விட்டீங்களே. ஜெயிச்சிட்ட நீ ஏதாவது போகிற போக்கில் போட்டின்னு வச்சுக்கோ, என்னைய போட்டுருவாங்க. ஃபன்னி ஃபேக்டரி விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கூடவே கலாட்டா குரு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் இவங்க கூட நாக் அவுட்னுடைய டீம்லேருந்து முக்கியமான 2 பேரை மேடைக்கு அழைக்கிறோம். நாக் அவுட் விக்கி அண்ட் சுமி. கலாட்டா குரு, நீங்கள் சொல்லுங்கள். 5 years ஆஃப் நாக் அவுட் எனக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தே தெரியும். நாக் அவுட் ராஜா ப்ரோவை எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்கிறது, சீக்கிரம் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வாங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கதை சொல்லும்போது அமைதியாகவே ஒரு மாதிரி நிற்பார் அப்படின்னு. அது அதுக்காக இல்லை, அவர் நிறைய யோசிப்பார். அவர் கதை கேட்கும்போதே ஒரு ப்ரொடியூசராக நம்மளால் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா பண்ண முடியாதெல்லாம் நிறைய யோசித்து பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நாக் அவுட் சேனல் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்னு எனக்கு தெரியும். லாக்டவுன் டைமில் கூட எல்லாரையுமே வச்சு ஒரு வெப்சீரிஸ்லாம் பண்ணார். அது ஒரு பெரிய விஷயம். அது இன்வெஸ்டராக இருக்கும்போது தான் அது தெரியும். ஆன் ஸ்க்ரீனில் வரவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். நான் நாக் அவுட் பார்க்க ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு அருவி பாலானா தெரியும், அருவி படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பான். அவன் வழக்கமாகவே யூடியூப்பில் பண்ணுறவங்க டெலிவிஷனில் பண்ணுறவங்கள வேறு மாதிரி இல்லை சினிமா வேறு இதெல்லாம் வேறுங்கிற மாதிரி ஆரம்பத்தில் எனக்கும் அவனுக்கு ஒரு வாக்குவாதம் எப்போவுமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருக்கும்போதே. அதுக்கப்புறமேட்டு திடீர்னு பார்த்தா ரெகுலராக ஒரு வெப்சீரிஸ் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே வா நீ என்ன திடீர்னு வெப்சீரிஸ்லாம் பார்க்குறேங்கிற என்ன. அப்போ ஓடிடிகிட்ட கூட பெருசாக கிடையாது. யூடியூப் அப்படின்னா, யூடியூபா என்ன யூடியூப்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு நானே நாக் அவுட்டை பார்க்க ஆரம்பித்தேன். கெட்டி மேளம் வெப்சீரிஸ். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஏதோ நானே ஒரு பெரிய சேனல் ஓப்பன் பண்ணி, அப்போ நான் சேனல் கூட பெருசாக ஓப்பன் பண்ணல, நானே சேனல் ஓப்பன் பண்ணி என் சேனலில் வர வெப்சீரிஸை ஒரு சினிமாவில் அதுவும் நல்ல பேர் வாங்கின ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறமே தான் எனக்கும் ராஜா ப்ரோக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆனது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் குருவோட ஃபேனு. இது நான் அடிக்கடி குரு ப்ரோட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு சின்ன திரை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யூடியூப் திரையோட கமலஹாசன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா விதமாகவும் நடிப்பார். ஃப்ரம் த ஸ்டார்ட் அவரோட அந்த கெட்டி மேளம் இப்போ லாஸ்ட்டாக முடித்த அஸ்கு லஸ்கா அது வரைக்கும் நான் இருக்கிற எல்லா வீடியோவுமே பார்ப்பேன். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அவரோட ஆக்ஷன் எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி அவர் காப்பு சூப்பராக யூஸ் பண்ணுவார். விஷுவலாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குரு கிட்ட ஆரம்பிச்சேன்னா அப்படியே அவர் வீடியோ பார்த்து வெற்றி ப்ரோவுக்கு மாறினேன். ஆனால் வெற்றி ப்ரோவுக்கு நான் யூடியூப்பில் அவரோட வீடியோஸை பார்த்து ஃபேனான மொமெண்ட்டை தாண்டி இப்போ முத்துவாக நான் ரசிக்கிறேன். எவ்ரிடே எங்கள் வீட்டில் என் பொண்ணு சொல்லுவாள், முத்துன்னு வீடியோ பார்த்தா கூட சொல்லுவாள், ப்ரொமோ சொல்கிறா, ஏன் முத்து அடித்தா, அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஃபீமேல்ஸ் ஆக்ட் பண்ண இவங்க எல்லாருமே சீக்கிரம் வெள்ளித்திரை வந்துடுவாங்கன்னு பார்க்கும்போதே தெரியும் பர்ஃபார்மன்ஸில். ஸோ நாக் அவுட்டில் இப்போ வரைக்கும் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. மாணிக்கம் ஒரு முக்கியமான ஆட்டோக்காரர், ஃபேவரட் ஆட்டோக்காரர் அப்படின்னா 2K கிட்ஸுக்கு கலாட்டா குரு ஒரு ஃபேவரட் ஆட்டோக்காரர். இப்போ என்ன கேள்வி என்னென்னா, இப்போ கலாட்டா குருவோட வீடியோஸில் ஒரு டெலிவரி பாயாக நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக பண்ணுறீங்க. இப்படி சாமானிய மக்கள்கிட்டேருந்து கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறது இருக்குல்ல, அது எதனால் பண்ணணும்னு நினச்சிங்க? இல்லை, நானே ஒரு சாமானிய மக்கள் தான். என்னோடய வீட்டுக்கு வெளியில் எப்போவுமே 4-5 ஆட்டோ நின்றுக்கிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா அண்ணன்களும் ஆட்டோ தான் ஓட்டுவாங்க. அந்த ஆட்டோ வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். என்னால் முடிஞ்சது அது ஓகேன்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, யூடியூப்பில் பண்ணுற எல்லாருக்குமே படம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆட்டோ வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி என்னோட சேனல் லோகோ இதை பார்க்குறப்ப நம்ம ஞாபகம் வர மாதிரி ஆட்டோ படமாக பார்க்குறப்ப நம்ம ஞாபகம் வரணுங்கிறது ஆசை. அது என்றைக்கா இருந்தாலும் தலைவருக்கான அது வேற. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணலாமேங்கிறது ஒரு ஆசையில் ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம்.
சீக்கிரமாக நீங்கள் நினச்ச மாதிரியே வெள்ளித்திரையில் நீங்கள் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். நீங்கள் நாக் அவுட். ஸோ நாக் அவுட்டுன்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், ஆனால் அந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி தேவை. ஸோ அதனால தான் இவங்க 5 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு வீடியோக்கும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண கெட்டி மேலம் சீரிஸாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அஸ்கிலஸ்கா சீரிஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆக்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எடிட்டோராக இருக்கட்டும், அவங்களோட திறமையை வந்துட்டு வெளிவிடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு ஸோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நாக் அவுட் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஸோ இதுதான் ப்ரோ. இல்லை இப்போ சாலினி ஸ்டோர்ஸை பற்றி சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. இல்லை இருக்கு இதான் நான் கேட்க வந்தேன். ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டி மேல சீரிஸ் பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ கெட்டி மேல சீரிஸில் ஃபர்ஸ்ட் என்ன அட்ராக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா பிரசாத்தோட வாய்ஸ் தான் உண்மையாகவே. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்த உடனே ஒரு கட் பண்ணி போடுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த என்னடா வாய்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹோல் சீரிஸே பார்த்தது. அதுக்கப்புறமா குரு ப்ரோவோட ஆக்டிங். குரு ப்ரோ பற்றி சொல்லவே தேவையில்ல, பெரிய டேலண்டட் அவர். ப்ரோ நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் வருவீங்க, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு 2 செகண்டில் வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு கொடுக்க போகிறோன்றது தான் கேமரா முன்னாடி. அதை வந்துட்டு அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார். சின்னதாக ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் போட்டு ஸ்கோர் போட்டு போயிடுவார். ஸோ இதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்டு முத்து ப்ரோ, வெற்றிவேல், இவரை சொல்லணும் அப்படின்னா பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக ஷட்டிலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ விஜய் சேதுபதி அந்த மாதிரி ரேஞ்சில் நான் அவரை வச்சுருக்கேன் நான். ப்ரோ நீங்களும் பெரிய லெவலில் வருவீங்க, வாழ்த்துக்கள். அண்டு தீபா பாலு. ஸோ தீபா பாலு பற்றி சொல்லணும் அப்படின்னா க்யூட்டாக பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயமே. இப்போ லாஸ்ட்டாக பண்ண அஸ்கிலஸ்கா சீரீஸில் ஒவ்வொரு டைலாக் டெலிவரியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண சீரீஸ் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அதில் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பேசுவாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பொறுமையாக பேசுது, நல்லா இருக்கே, பார்க்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக அஸ்கிலஸ்கா பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிப்பாங்க. ஸோ இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவாங்க. அதே ரேஷ்மா பற்றி சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க, நான் ஃபஸ்ட்டு பண்ணதெல்லாம் நான் கெட்டி மேலாம் சங்கரனாலாம் எங்கிட்ட வந்துட்டு ரொம்ப அனுபவிப்பார். ஆனால் அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பட்டிங் ஸ்டேஜ். இப்போ பாருங்க ஷாலினி ஸ்டோர்ஸில் பிச்சு உதறாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இங்கே வராங்கன்னா அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ விக்கி ப்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா சேம், எனக்கு இவரோட அந்த வாய்ஸ் டோன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற வீடியோஸ் ப்ரோ உங்களது எல்லாமே. இவங்களதுமே எப்படி இருக்குன்னா ஆக்டிங்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள். ஸோ தொடர்ந்துட்டு நல்லா நடிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஐடியா எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் காமிச்சிருக்காங்க, எப்படி ஒரு ஐடியா பிடிச்சிட்டான் பாருங்க இந்த பையன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது என்னோட ஐடியா கிடையாது, ஷாலினி ஸ்டோர்ஸோட சிஇஓ சங்கர் அண்ணாவோட ஐடியா. ஸோ அவரோட ஐடியாவிலேருந்து உதிச்சு அரவிந்த் ராஜ்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டேரக்டர் இருக்கார், அவர் தான் ஃபுல் டைலாக்ஸ்லாம் எழுதுவார். ஸோ அவங்களோட ஐடியாலஜி தான் இப்போ நான் இங்கே ஒரு கண்ணனாக நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆட்டோ வீடியோ பண்ணப்பயே நான் வந்து ஷாலினி ஸ்டோர்ஸை காட்டி தான் இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரே லொக்கேஷன் ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வரணும், அது வந்து போர் அடிக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இவங்களோட வீடியோஸை காட்டி தான் நான் என்னோட ஆட்டோக்காரன் அந்த ஷார்ட் சீரிஸும் அதை டைரக்ட் பண்ணுற பையன் இருப்பான், அவங்ககிட்ட நான் காட்டுவேன், சந்துரு, அவன்கிட்ட காட்டி சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் எ பார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 இயருக்கு முன்னாடி ஒரு தேட்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நாக் அவுட்டோட 5th இயர் செலிப்ரேஷனில் நான் இப்போ வந்து இங்கே நிற்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் என்னோடய டேரக்டர்ஸ், அப்புறம் கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டீம்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ நாள் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆடிஷன் உங்கள் சேனலுக்கு தான் ப்ரோ. நான் ஐயோ சாரிம்மா, நான் சத்தியமாக எடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு பொண்ணு அழ விட்டீங்களே. இல்லை என் உயிரே நீ அழுக கூடாதே. ஒரு காரணம் இருக்குமா? இல்லை இப்போ நீ ஜெயிச்சிட்ட, நீ ஏதாவது போகிற போக்கில் போட்டின்னு வச்சுக்கோ, என்னைய போட்டுருவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆடிஷன் உங்க சேனலுக்கு தான் வந்தேன். நீங்க திருப்பி எனக்கு கால் பண்ணீங்க. நான் அதுக்குள்ள நாக் அவுட்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்படின்னு நான் சொன்னனால சரி நல்ல இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கூப்பிடல. நானே பயந்துட்டேன். எல்லாருமே அண்ணா அந்த மாதிரி அண்ணா அக்கா அப்படிதான் எல்லாருமே பழகியிருக்கோம். அங்கே எங்கள் சமையல் அக்கா முத கொண்டு எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலி தான். தேங்க்யூ ராஜாண்ணா. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் பிரதர்ஸாகவே எல்லாருமே ஆயிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எனக்கு பயங்கர ஹாப்பி என்னன்னா தீபா அக்கா, ரேஷ்மா அக்கா, வசந்த் அண்ணா, குரு அண்ணா எல்லாருமே இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்கள ஏவியில் பார்க்குறதுக்கு. நீங்களும் தான். அவங்களுக்காக என்கிட்ட வந்து நீ உங்க கூட நடிச்சிருக்கீல, அவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்லும் போது பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கு. எங்க டீம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் குழந்தை மாதிரி பேசுறாங்களேங்க. அச்சோ, பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. நாங்களும் பின்னாடியே கூடி சீக்கிரம் வந்துருவோம். நிச்சயமா 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 நடக்கும். பயங்கர உண்மையா இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீருக்கான காரணம் என்ன? இல்ல சந்தோஷமா இருக்கு, அதனால தான் ஆனந்த கண்ணீர். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்பி எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்த என்னோட டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே எங்களோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஹார்ட்டிலே பேட்டரி. கண்டிப்பா இவ்வளோ நாள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்கள் சீரீஸ் நெக்ஸ்ட் சீரீஸ்க்கும் ஷுவராக சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜா அண்ணாக்கும், என் அம்மா அப்பாவுக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நாக் அவுட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பொண்ணு கால் பண்ண மறுநாளே கூப்பிட்டுருக்கலாம் போலயே, மிஸ் பண்ணிட்டேன். ஏன் உங்கள்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னசென்ஸ் இல்லையா? அந்த மாதிரி இல்லை, அதைத்தான் அவர் சொன்னார். எமோஷனல் ஆனனால அப்படி வருது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ ஒன்றே ஒன்று ஃபைனலாக, நான் யூடியூப்னு ஒன்று வரதுக்கு காரணமாக இருந்ததே ஸ்ரீராம் தான். மச்சான் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது, எதாவது போகிற போக்கில் போட்டு விட்டா இல்லை மச்சான், பாசிட்டிவாக தான். நான் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில் எப்படி வர்றது, எல்லாருமே ஜெயிச்சு ஒரு பெரிய லெவலில் இருக்கும்போது நம்ம ஆரம்பித்தா யாராவது பார்ப்பாங்களான்னு யோசிக்கிறப்ப நான் ஆரம்பித்து அப்போ செலிப்ரிட்டியாக இருந்து இப்போ வரைக்கும் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிற அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணான், சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோ. அன்னைக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. ஸ்ரீராம் மெசேஜ் பண்ணிட்டான்னு அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருப்பான். நல்ல விஷயம் தான். நான் இப்போ நான் சொல்ல போகிறது, நான் என் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கேஷுவலாக பேசுகிறோங்கிற பேர்லலாம் நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசியிருப்பேன். அப்புறம் அவன் தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான், மச்சான் அது வேணாண்டா, சின்ன பசங்களாம் உன் வீடியோ பார்க்குறாங்க. என் அக்கா பையன் நீங்கள் சொன்னதெல்லாம் திரும்பி அப்படியே சொல்கிறான், யார் சொன்னான்னு கேட்டால் கலாட்டா குருங்கிறான்டா, அது வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே தான் நான் நிறையா மாற்றிக்கிட்டு. எவ்வளோ முக்கியமான இன்புட் இல்லை அது. இப்போ நிறைய பேர் சின்ன பசங்க வந்து கரெக்டாக இருக்காங்கன்னா அது உங்கள் வீடியோ பார்த்துன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு காரணம் அவன் தான் மச்சான், பாசிட்டிவாக தான். நாக் அவுட் ராஜா அவர்கள் கையால் ஒரு சிறு நினைவு பரிசு.